வட்டவடா அப்படிங்கிறது ஒன்றும் காட்டுக்குள்ளே இல்லை. ஓரளவு சின்ன சின்ன வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த மலைவாசி மக்களுக்கு. இந்த ஏரியாவுக்குள்ள பழங்குடிங்க சொல்லும்போது நாங்கள் மட்டும்தான் இந்த வட்டோட பஞ்சாயத்தில். பழங்குடிங்க மொத்தம் பேர் வந்து ஒரு 36 இதோ இருக்குது. வட்டவடான்னு பேர் வந்தது அது வந்து பெரிய ஆளுகிட்ட கேட்டு தான் தெரியும். ஓ சரிங்க. அதெல்லாம் ஒரு 10 தலைமுறைக்கு மேலே உள்ளதான் இந்த பேர். 10 தலைமுறையோ எத்தனை தலைமுறையோ தெரியாது. வட்டவடைங்கிற பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும். என்னென்ன வகையான பழங்குடியினர்கள்லாம் இங்கே இருக்காங்க? நீங்கள் எந்த பழங்குடியை சேர்ந்தவர்கள்? நாங்கள் ஹிந்து முதுவான்னு சொல்லுவோம். என்னங்க? ஹிந்து முதுவா. ஹிந்து முதுவா. முதுவா சாதி பேர். அதுதான் சாதி சர்டிஃபிகேட் நாங்கள் அதை வச்சு தான் சர்க்கார் எங்களுக்கு கொடுக்குறது. அதுதான் நாங்கள் எங்களுக்கு பேர். 5-6 தலைமுறை ஆயிடுச்சு. அதுலேருந்து இந்த எலக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கிற நாள்லேருந்து எலக்ஷனுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் மேலிடத்துல பார்ட்டி கணக்குப்படியை பார்க்கும்போது இங்கே வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் ஆழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கேரளத்தில் நம்ம இடிச்சிருக்கு. அதில் வந்து யாருமே வந்து எங்களுக்கு இந்த ரோடு வீடு கிளீன் பண்ணி கொடுக்கல. ரொம்ப மோசமாக இருக்குது. இது நாங்கள் எவ்வளவோ மனு கொடுத்து பார்த்து ஆகாமத்தான் நாங்கள் இந்த ஓட்டு இந்த வட்டம் புறக்கணிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் புறக்கணிக்க போகிற எலெக்ஷன் வந்து என்ன எலெக்ஷன்? பஞ்சாயத்து எலெக்ஷனா? பஞ்சாயத்து எலெக்ஷன் 2026 உள்ள வரப்போற பஞ்சாயத்து எலெக்ஷன். பஞ்சாயத்து எலெக்ஷன் காங்கிரஸ்ல வந்து எம்பி குரிய கோர்ஸ், கம்யூனிஸ்ட்ல வந்து எம்டியா. இது தொகுதி தேவைகளும் தொகுதி. இங்க இருந்து நாங்க ஆஸ்பத்திரி மறையூர் ஏரியா முருகன் பார்த்து போனோம்னா இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கோயிலூர்ல இருந்து ஒரு 42 கிலோமீட்டர் மூணாறுல இருந்து ஒரு 42 கிலோமீட்டர் மறையூர். இப்படி சுற்றி அதுல இருந்து பிறகு உடுமொழிக்கு போனோம்னா எங்களுக்கு ரொம்ப டைம் வேஸ்ட். அதுல ஆஸ்பத்திரி எடுத்து போகும்போது சில பேஷண்ட் அப்படியே காலி ஆயிடுறாங்க. ஒன்றும் சமாளிக்க முடியல. கூப்பிட்டுப்பாங்க. இது எதுக்காக போட்டிருக்கீங்க? அதான் சாய்மாரத்துக்காக வேண்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. இல்ல இதுக்குன்னு ஒரு இது இருக்குன்னா பூண்டு மாலை பார்த்ததே இல்லை. அதனால அது சாய்மாரத்துக்காக தான் அப்படி வச்சிருக்கீங்க. கோயில் வந்து முருகன் கோயிலா கட்டி கும்பிடுவோம். அதில் வந்து எல்லா சாமிகளும் வச்சு கும்பிட்டுருவோம். தை மாசம் நாங்கள் ஒரு நோம்பி கூட்டுவோம். அந்த நோம்பியில வருஷத்துல ஒரு நாள் வச்சு எல்லா சாமிகளையும் அங்கேயே வச்சு படையில் போட்டு எல்லாத்தையும் ஒன்னா கும்பிட்டு விட்டுருவோம். தை மாசம் நாங்க ஒரு 4 தீர்மானிச்சு கூட்டுவோம். அதுதான் முக்கியமான திருவிழா. நோம்பின்னு சொல்றீங்கல்ல, அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க? அது வந்து பரிபாடிகள் இருக்கு. அது எல்லாம் நிறைய பரிபாடி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் தீர்மானிச்சு இந்த காவடி இருப்பாங்க. கடலை அவனு பழங்கள் வெத்தலை பார்த்து வாங்கி அம்சாரம் பண்ணி தான் சாமிக்கு படைஞ்சு போடுது. பொங்கலும் போடுது. உரிச்சா தான் அங்க கம்பெனில எடுப்பாங்க. இப்போ இவங்க ஒரு நாள் வேலை செய்வாங்க. இவங்க கூலி இருக்கும். மார்னிங் 9 மணிக்கு கிளம்பினோம். மணி இப்போ 4:15 ஆகுது. இது வந்து குண்டலா டேம் கிட்ட போயிட்டுருக்கோம். சீமராஜா, அதாவது சிவகார்த்திகேயன் நடித்த படம் அங்கே இது இங்கே எடுத்தது. அது ஒரு பாட்டு அப்படின்றாங்க. மூணாறு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கோம். வழியில லிஃப்ட் கேட்டார் ஒரு தம்பி. பேர் கார்த்தியா, டூரிஸ்ட் போட்டோகிராஃபர், இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. இந்த இடம் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மூணாறுலேருந்து டாப் ஸ்டேஷன் போகிற டைரெக்ஷனில் 16 கிலோமீட்டர் வரணும். எக்கோ பாயிண்ட்னு ஒரு ஸ்பாட்டு. எக்கோ பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னா, எக்கோ பாயிண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் ஃப்ரெண்டில் டாப் ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்கிறோம். நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன். ஐடிஐயில் பம்புக்குள்ளே இது பார்ட்ஸ் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேன். கோயம்புத்தூரில் 2 வருஷம் ஃபீல்டில் இருந்தேன். ஐடிஐ முடிச்சுட்டு நான் பம்புக்குள்ளே அது படிச்சிருக்கேன்.
ஃபிட்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்த்தேன். பெயிண்டிங்கு, லேத்து ஒர்க்கு எல்லாமே. அதுக்கு முன்னாடியுமே நான் +2 படிக்கிற காலத்தில் இருந்தே ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சின்ன கேமரா வச்சு கை கேமரா. எனக்கு ஃபோட்டோகிராஃபர் வந்து நான் வந்து படித்து ஃபோட்டோகிராஃபி ஆகலை. சின்ன கேமராவில் ஃபோட்டோ எடுத்து தான் ஃபோட்டோ நான் படித்தது. இப்போ வந்து நான் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபரு. மூணார் ஏகேபியோட ஃபோட்டோகிராஃபர் தான். வைஸ் பிரசிடெண்ட்டும் தற்சமயத்தில் இப்போதைக்கு வைஸ் பிரசிடெண்ட்டும் நான் தான். அது இல்லாமல் நானுமே நிறைய பேர்த்துக்கு சொல்லித்தரேன். இங்கேயே நிறைய பசங்க இருக்காங்க, 10-20 பேர்கிட்ட இருக்காங்க. எல்லாருமே என்கிட்ட வேலை செஞ்ச பசங்க தான். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தமாக இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டே கையில் கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அது இல்லாமல் சாக்லேட் இதெல்லாம் விலை குறைச்சி நாங்களுமே சேல்ஸ் பண்ணுறோம். நிறைய யானை ஃபோட்டோ, புலி இதெல்லாம் கூட காமிச்சிங்க. அது எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதை எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? நான் அது நேச்சுரலாட்டி அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். யானை, புலி இதெல்லாமே எங்கள் கூடையே வாழ்கிற மாதிரி தான். இது யானைங்க கூடையே வசித்தனால, அந்த தோட்டத்துக்கு போக வைக்க, யானையை பார்க்க அப்படியே இருந்தனால அனிமல்ஸ் வந்து பயம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ரெகுலராக பார்க்குற மாதிரி பயம் இல்லாமல் ஆயிடுது. ஸோ இது உங்கள் கடையா? அது இல்லாமல் இது என்னோட கடை தான். நாங்கள் இங்கே வந்து சொன்னோம்ல, ஸ்கூல் பிள்ளைகளை ஃபோட்டோ எடுப்போம். அது இல்லாமல் ஸ்கூல் பிள்ளைங்க இங்கே வந்து சாப்பாடு கொடுப்பாங்க நிறைய பிள்ளைகளுக்கு. இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி, இன்னொருத்தர் பார்த்தேன் நேற்று அவர் சாக்லேட் கடையில், எல்லாருமே நல்ல காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கீங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது எனக்கு ஒன்று தான் தெரிஞ்சுது. அவங்க என்ன ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வேலை யாருக்கிட்டையும் அடியில் செய்ய பிடிக்கல, யாருக்கிட்டையும் எங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கல, எங்களுக்கு இதுக்கு நாங்களே முதலாளி, நாங்களே ராஜா, நாங்களே எல்லாமே. ஸோ எங்களுக்கு இதில் என்ன வருதோ அதில் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். இல்லை அதான் இதை நான் புதுசாக பார்க்குறேன். இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நான் என்னையே வச்சுக்கோங்க, நான் வந்து +2 2015 முடித்தேன். இப்போ வர சொந்தமாக என்னுடைய இதில் தான் வேலை செய்கிறேன். அப்பா அம்மா ஹெல்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி நான் ஒரு ஆள்கிட்ட கையேந்தி நிற்கலை. மூணாரை பொறுத்தவரை டூரிஸ்ட் ஸ்பாட்டு 365 நாளுமே ஆளுங்க வருவாங்க. அதனால் வேண்டி மூணாரை பொறுத்தவரை வேலை வாய்ப்புக்கெல்லாம் எந்த குறைபாடும் இல்லை. இப்போ நானுமே ITI படிச்சிருக்கேன். இன்னொரு ஆள்கிட்ட நான் வேலைக்கு நிற்கிறேன்னா, இப்போ அவங்க வந்து என்னைய எதுனாலுமே இந்த இதை இந்த இது செய்யானா ஒருத்தவங்களுக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி நான் செய்யணும். இப்போ எனக்குள்ள அந்த இது இல்லை. இப்போ இந்த கடை என்னோட கடை தான். இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரேன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா, வர்ற கை காசு, செய்கிற காசு, கூலி காசு கையில் வந்துடுது. இதே இது நான் இன்னொருத்தட்ட வேலைக்கு போனால் முதலாளி சம்பளம் கொடுக்கணும், கை கட்டி நிற்கணும். நாளைக்கு நீங்கள் ஒரு குடும்பம், ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ஆகணும், ஒரு குழந்தைன்றது வரும். ஸோ அப்படி வரும்போது அந்த வருமானம் போதுமானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு எனக்கு போதுமானதாக இருக்குது. அப்பா அம்மா 2 பேரும் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. மாதம் முழுக்க வேலை செஞ்சால் அப்பா அம்மாவுக்கு சம்பளம் கூடி போனால் ஒரு 8000. தேயிலைக்காட்டு வேலை 8000 6000 இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுலேயுமே பிடிமானம் பிடிச்சிருவாங்க. கரண்ட் பில்லு, வீடு வாடகை கிடையாது, கரண்ட் பில்லு, பின்ன அரிசி கொடுப்பாங்க, சில டைம் கம்பளி கொடுப்பாங்க, அந்த கம்பளி காசு, அந்த மாதிரி PF பென்ஷன் இதெல்லாம் பிடிச்சது போக ஒரு 2000 ரூபா 3000 ரூபா தான் கிடைக்கும். அது இல்லாமல் இங்கே செலவு என்னென்னா, ஃபங்க்ஷன் தான் செலவு. ஒரு மேரேஜ் வந்துச்சுன்னா நம்ம இங்கே அடுத்த வீட்டில் போய் செய்யணும், அவங்க செய்கிற மாதிரி. அதுக்குமே இங்கே தமிழ்நாடு இல்லை கேரளாவில் கீழே மாதிரிலாம் நிறையலாம் செய்ய மாட்டாங்க. 2000 3000 இந்த மாதிரி தான் செய்யணும். வாங்குகிற சம்பளமே அவ்வளோதானே, அதை வச்சு செய்வாங்க. ஆனால் செய்கிறவங்க நம்மளும் வாங்கியிருக்கணும், அடுத்த ஆள் திரும்ப செய்யணுன்ற எண்ணமும் திரும்பியும் செய்வாங்க. அதனால வேண்டி மாதம் அதிலே ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். எல்லாருமே வேறு காஸ்ட்டு, மதம் எல்லாருமே வேறு, ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ் எல்லாருமே வேறு லாங்குவேஜ். ஆனால் எங்ககிட்ட வந்து பிரிவினையில் கிடையாது. அவ்வளோ எங்கெங்க இருந்து இருக்கவங்களும் ப்ரோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கனெக்டிவா அந்த நெட்வொர்க்கை நான் பார்த்தேன். இப்ப நான் போட்டி பொறாமை இல்ல, ஒன் வண்டிக்கு நான் ஏறிட்டேன், என்ன நீ கூப்பிடல, உனக்கு இது இல்ல அப்படிங்கிற அந்த போட்டி பொறாமை இல்ல. அதை நான் பார்த்தேன். அது இல்லாம என்னன்னா, இப்ப நான் வேற காஸ்டா இருந்தாலுமே எனக்கு மாமா மச்சான். இந்த தேன் வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க? காட்டுக்குள்ளே எடுக்கிறோம். காட்டுக்குள்ள. இதுக்குன்னு ஒரு பூல இருந்து எடுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கா? எல்லா பூல தான் வரும் தேன். எல்லா பூல இருந்தும்? எல்லா பூலும் வரும். தேங்காய் ஒடிச்சு சாமி கும்பிட்டு தான் போய் தேன் எடுத்து வருவோம். கொம்பு தேன் செய்கிறது வேப்ப மரம், புளிய மரம், அரச மரம், இந்த மரம் சின்ன சுத்தமாக இருக்கும். கீழே குஞ்சு ராட்டு, மேலே வந்து தேன், அது மாதிரி பிடிக்கும். இது மலம் தேன் வந்து 15 லிட்டர் 20 லிட்டர் வரும். தேன் ஒடிச்சா 10 லிட்டரும் வரும். கொம்பு தேன் ஒடிச்சா 200 மில்லி 150 மில்லி 100 மில்லி அப்படி தான் வரும். 10 தேன் ஒடிச்சா 1 லிட்டர் வரும் கொம்பு தேன். பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு அப்பப்போ எடுக்கலாம். அமாவாசைக்கு 4 நாள் மாரி எடுத்தால் ஜாஸ்தியாக வரும். கொம்பு தேன் சொல்கிறது சின்ன ஈச்சி தேன், மெடிசனுக்கு நல்லது. அது
அது சுடு தண்ணி குடித்தா உடம்பு கம்மி பண்ணிக்கலாம், பாலில் குடித்தா உடம்பு சேர்த்துக்கலாம். அதே மலந்தேன் வாங்கிட்டு போய் நம்ம டேஸ்ட்டி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். கொம்புத்தேன் 2000 ரூபாய், மலந்தேன் 1000 ரூபாய். இட்லி தோசை சப்பாத்தி வச்சு சாப்பிடலாம். ஆமாம், கொம்புத்தேன் சொல்கிறது நம்ம இந்த சுகரு பிபிக்கு நல்லதுங்க. நாட்டு நெல்லுங்க போட்டு சாப்பிட நல்லது. ஒரு பசுகளுக்கு சளி இருமல் வந்தால் சுக்கு மிளகு போட்டு கொடுத்தா நல்லது. கொம்புத்தேன் இது என்னதுங்க? சுத்தமாக தேன். கொம்புத்தேன் ஊற்றா தண்ணியாக கரையாது. அடியில் பாருங்கம்மா. என் பேர் முரளி, எங்கள் வீட்டுக்கு பேர் ரஞ்சிதா. நம்ம காட்டில் போய் கஷ்டம் போடுறோம். எங்களுக்கு சொத்து சொகம் இல்லை. 3 பிள்ளைங்க, ஒரு பையன். அங்கங்கே குளிச்சிருவோம், அங்கே துணி காய போட்டுருவோம். சின்ன பசங்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேன் குடிச்சா நல்லது அப்படிங்கிறாங்க. அது எப்படி குடிக்கிறாங்க? அது 4 மூடி தேன், ஒரு டம்ளர் பால், சுடு தண்ணி பால் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடித்தா கொஞ்சம் குண்டாகலாம். அந்த குண்டு இருக்கிற மனுஷங்க அந்த சுடு தண்ணி பாதி நாரங்க 4 மூடி தேன் அது சாப்பிட்டாக்கா உடம்பு கம்மி பண்ணிக்கலாம். அது அந்த குடுமைகளுக்கும் சுக்கு போட்டு இடித்து போட்டால் அது சளிக்கு இரும்பலுக்கு சளிக்கு ஜுரத்துக்கு அதெல்லாம் நல்லா கேட்கும்.